ஹலோ நீங்க இந்த குழந்தை பேரண்ட்ஸ் சின்ன பையனா இருக்கான். எப்படி? எனக்கு யாரு கூடவும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். சூசைட்னா என்னன்னு கூட என் குழந்தைக்கு தெரியாது சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வைங்க. சோ இங்க ஒரு ஃபோன் கிடைச்சது, ஆனா டேட்டா இருக்கு. என்கிட்ட பவர் பேங்க் இருக்கு சார். சார் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு சார். இதில் ஒரு வீடியோ இருக்கு. பசங்களுக்கு இன்டர்நெட்ல என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறானுங்க பாருங்க. அந்த பையனோட அப்பாவை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். இந்த ஃபோன் உங்க பையனுடையதா? கண்ணா கேவல், உனக்கு புது ஃபோன் வாங்கிக்கோ. நிஜமாவாப்பா? ஆமா. Thank you. சார் இங்க பாருங்க. ஒன்னு பழைய சிகரெட் பட்ஸா இருக்கு, ஒன்னு புதுசா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க யாரும் சிகரெட் பிடிச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, கிரைம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க நின்று யாராவது சிகரெட் பிடிச்சிருக்கிறாங்களா, இல்லைன்னா கிரைம் முடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷமா இங்க நின்று சிகரெட் பிடிச்சிருக்கிறாங்களா? சிகரெட் பிடிச்சவனோட டிஎன்ஏ இந்த சிகரெட் பட்ஸ் மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு எவிடன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே சார். ரிப்பனும் கிடைச்சிருக்கு சார். இந்த மரத்துல ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கு. ஒவ்வொன்னா வெளியில வர்றதுக்கு நம்ம கிட்ட இன்னும் டைம் இருக்கு. சூசைட் பாசிபிலிட்டி இல்லைன்னா சொல்ல முடியாது, ஆனா இத மர்டர்னு கூட நாங்க சொல்லல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இது மர்டரா இருந்தா யாரு பண்ணிருப்பாங்கம்மா? சார் எங்களுக்கு எதுவுமே புரியல. பாவம் என் பேரை, அவனை யாரு சாவடிச்சிருப்பாங்க? யார்கிட்ட ஏதாவது பிரச்சனை, பகை இல்லைன்னா சண்டைகள்? இல்ல சார். உங்க ஃபேமிலியில யார் யார் இருக்கீங்க? நான் பாருல், பியூஷோட மனைவி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, மானஸ், லேகா. கேவல் லைஃப்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சா? இல்லை சார். அவனை யாராவது தொந்தரவு பண்ணாங்களா? சார் என்னோட பேர் ஜெயதேவ். என்னை எல்லாரும் எங்க ஜிடின்னு கூப்பிடுவாங்க. இவங்க என்னோட ஒய்ஃப் ஜிக்னா. மர்டர் யார் பண்ணியிருப்பாங்க? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எங்க குடும்பத்துல இந்த மாதிரியா நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை சார். ஆபத்து எப்பவும் எல்லாருக்கும் சொல்லிட்டுலாம் வராத. யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத. யார் மேலே எது சந்தேகம்? கேவல் எதுக்காக கவலையா இருந்தான்னு எங்களுக்கு தெரியாது சார். கவலையா இருந்தானா? எதுக்கு? நீங்க எப்படி சொல்றீங்க? தெரியாது, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கவலையோட இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது சார். அதனாலதான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? மொபைல்ல அவனோட வீடியோ பாத்தீங்கல்ல சார்? அதுதான் இங்க ப்ராப்ளம். இன்டர்நெட்ல நல்ல விஷயங்களோட சேர்த்து கெட்ட விஷயங்களும் இருக்கு. அதுக்குதான் புத்தி இருக்கிற அம்மா அப்பா எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி செல்போன் வாங்கி தர மாட்டாங்க, தெரியுமா? நீ எங்களை பத்தியே குறை சொல்றியா? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறதுன்னு எங்களுக்கே சொல்லி தரியா? போன் இல்ல, ஓ கண்ணு பட்டுதான் என் பையன் இறந்து போயிட்டான். நான் உண்மைதான் சொல்றேன் சார். என் பையன் கேவல் இவளாலதான் இறந்து போயிருக்கான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? போலீஸ் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தானே நீ இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு நல்லா தெரியும், கேவல நீதான் கொண்டு இருக்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் பையன் நீ கொன்னுட்டல. நீ என்ன பண்றேன்னு பாரு. விடுங்க. சார் எங்களுக்கு குழந்தை இல்லை சார். அதனாலதான் எல்லாரும் இவ்வளவு மேல குறை சொல்றோம். அந்த பையனுக்கு ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்காப்பா? இல்ல சார். அவன் பார்த்த வீடியோஸ் இல்ல படங்கள்ல சூசைட் பத்தின விஷயங்களை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்கானாப்பா அந்த பையன்? ஏதாவது தெரியுமா உனக்கு? இல்ல சார். அதை எடுத்து காட்டுங்க சார். இந்த சிகரெட் பட்ஸ் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா? தெரியாது சார், எதுவும் தெரியாது. உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கிற பட்டன்ஸ் இது. ரிப்பன் கூட இருக்கு. ஆமா சார்.
ராஷி நேற்று ஸ்கூல்லேருந்து வந்தப்போ அவ தலையில ஒரு ரிப்பன் தான் இருந்தது. அதோட அது கிழிஞ்சு போயிருந்தது. நீங்க இந்த வழியா தான் ஸ்கூலுக்கு போவீங்க? தனியா தானா? சலோனி, பயப்படக்கூடாது, உண்மையை சொல்லுமா. ஒரு முறை கேவல் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பயப்படுறது? இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த டேஞ்சரஸ் பாய்ஸ் கிட்ட சண்டை போடணும்ல. அது யாருமா? அம்மா சலோனி, இங்க வா. இங்க பாரு, நான் ஒரு போலீஸ்னா எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. குழந்தைங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள பனிஷ் கூட பண்ணுவாங்க. சரி, இப்போ என்கிட்ட சொல்லு, நேத்து என்ன நடந்துச்சு? ஒரு நாள் நாங்க ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தோம். இந்த வழியா நான் வரமாட்டேன். இன்னைக்குதான் யாரும் இல்ல. நான் வரல. தினமும்லாம் நம்ம இவ்வளவு தூரம் சுத்திட்டு போக முடியாது. இன்னைக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சே ஆகணும். என்ன செய்யறது? எல்லாரும் உங்க பாக்கெட்ல கல் எடுத்து வச்சுக்கோங்க. இனிமே உங்களால எங்க ஓட முடியும்? பயப்படக்கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. பயந்தா பயமுறுத்துறவ இன்னும் பயமுறுத்துவான். டேய், இங்க பாருடா குட்டி பையா, நீ என்ன சொன்ன? ஓ ஓ, ஓ, ஓ. வாங்க ஓடிடலாம். நில்லுங்க. நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வெயிட் அண்ட் வாட்ச். உங்களை பயமுறுத்தின அந்த பசங்க எல்லாம் யாரு கண்ணா? அவங்கள 3 hours சொல்லிப்பாங்க. We are 3 hours. ராமன், ரோஹித், ராகுல். அந்த பையன் கேவல் ரொம்ப ஸ்பிரிட்டான பையன். அவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கியூரியாசிட்டி சார். இந்த வயசு பசங்களாம் ஆர்வமா தான் இருக்காங்க. புது விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. கேவலும் அந்த சூசைட் வீடியோ பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். விளையாட்டா அதை செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனா கழுத்துல கயிறு மாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி அவன் இறந்து போயிருப்பான். பாட்டக், சார், நம்ம சூசைட் மர்டர் ரெண்டுத்தையும் ஆப்ஷனில் வச்சாகணும் சார். கேவல பயன்படுத்தினது ஒரு 14-15 வயசு பசங்களாக தான் சார் இருக்கணும். இப்போல்லாம் அந்த வயசு பசங்க தான் கிரைம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த RRR பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சார். முதல்ல கேள்வி கேட்போம், அப்புறம் உண்மை வெளியே வரும்ல. ஸோ 3 horses. ரமன், ரோஹித், ராகுல், நீங்க இன்னசென்ஸா? எதுவும் பேசாதீங்க. நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா? நீங்க அவருக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். இந்த சிகரெட் பட்ஸ்ல இத பிடிச்சவனோட DNA சாம்பிள் எங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்க DNA கூட இந்த DNA சாம்பிள் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க கேட்டதுமே பசங்க டிஎன்ஏவே கொடுக்க முடியாது. இப்போ இந்த பசங்க தண்ணி குடிச்சாங்கல்ல, அதுல இருந்து உங்க டிஎன்ஏவை எங்களால எடுக்க முடியும். இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி பண்ணக்கூடாது. இல்ல, நாங்க ஒண்ணும் பண்ணலையே. இந்த பசங்களுக்கு தண்ணி கொடுத்தோம், அவ்வளவுதானே. எவிடன்ஸ் எங்களுக்கு தானாவே கிடைக்கும் பொழுது வேண்டாம் நாங்க சொல்லுவோமா என்ன? சார், இந்த 3 ஆரையும் ஜே ஃபார் ஜூனல் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இந்த எவிடன்ஸ் சரியா இருக்கும் சார். இறந்த பையனோட சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரும் அந்த பையனை அட்டாக் பண்ணது எங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு. ஆனா உங்களை நான் கொல்ல சார். ப்ரூவ் இட். நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. வக்கீல் சார், இந்த மொபைல் கேவலோடது. நீங்க எல்லாரும் கேவலுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையும் நாங்க படிச்சிட்டோம். ரமன், நீ அனுப்பின மெசேஜ் என்னன்னா, உன் சிஸ்டர் முன்னாடி சூப்பர் ஹீரோவா நடந்துக்காத, தனியா வா. ரோஹித், உன்னை ஓட ஓட வெட்டுவேன்னு சொல்லியிருக்க. ராகுல், நீ என்ன ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பா உனக்கு? தனியா வா. இப்படி எல்லாம் மெசேஜ் நீங்க தானே பண்ணிருக்கீங்க. அப்புறம் நீ உன் கையை காட்டு. அவங்க கூட நீ சண்டை போடும்போது அந்த பையன் உன் கையை கடிச்சான்ல. இந்த எவிடன்ஸே போதும் உங்களை த்ரெட், அபியூஸா அப்புறம் மர்டர் எவிடன்ஸா காட்டுறதுக்கு. ஒருவேளை ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க ஜெயில தான் இருக்கணும். ஆனா நேத்து ராத்திரி கேவல் சூசைட் பண்ணிக்கிட்டப்போ நாங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சார். இது ராத்திரி நடந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ராத்திரி தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் டே எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சது. ஸ்கூல்ல ஹாலிடே கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. கண்ணா, இது மர்டர் இல்ல சூசைடுன்னு உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? வக்கீல் சார், இப்ப வேணா நீங்க இவங்களை கூட்டிட்டு போயிடலாம். இந்த கேஸ்ல இவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனா கிரைம் பண்ணது இவங்க தான் தெரிஞ்சது, இவங்களால தப்பிக்கவே முடியாது.
ஓ நிழல்ல தானே என் பையன் இவ்வளவு நாள் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தான். இப்ப நீ அவனை எடுத்துக்கிட்ட. எதுக்காக? கேவல். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க வா. விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. ஒருவேளை நீ ஏதாவது வாயை திறந்தீனா உன்னை கொன்னுடுவண்டி. சீ, கேவல சாவடிச்சிங்களே அதே மாதிரி தானே. என் பிள்ளைய நான் எதுக்குடி கொல்லணும்? நீ தான் கொன்ன. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண்ண தப்ப என் மேல போடுறீங்களா? ஒருவேளை உன்னை பத்தின உண்மையை நான் யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா மர்டர் பண்ணது நீதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நான் வாயை திறந்து பேசினேன்னா கேவலுக்கு நடந்த மாதிரியே கோர்ட்ல உங்களுக்கும் தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா? வாயை மூடுறி. நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன இந்த மர்டர் கேஸ்ல சிக்க வச்சுட்டா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? இனிமே உன்ன நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இரு. கேவல். என் பையனை கொன்னுட்டு இப்ப நான் அழுவுறத பார்த்து சந்தோஷப்பட வந்தியா? நீதானே என் பையனை கொன்ன. என்னோட கேவல நீதான் கொன்ன. இப்ப எதுக்காக இங்க வந்த? போ போ இங்க இருந்து. எதுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக வர சொன்ன? ஆஃபீஸில் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. குழந்தைங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? நீங்க இருக்கீங்களே, இது கூட புரியாதா? நான் அம்மா ஆக போறேன். ஐ எம் பிரெக்னென்ட். என்ன? பிரெக்னென்ட்டா? ஆமா. நான் இப்போ நமக்கு பிறக்க போற குழந்தை பேர் யோசிச்சுட்டு இருக்கேன். ஜேடி பாப்பா எம்டி. நம்ம குழந்தைக்கு Shut up! ஒரு வார்த்தை பேசாத. என்ன யோசிக்க விட. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீங்க அவளுக்கு முதல்ல டைவர்ஸ் கொடுத்துருங்க. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அம்மாவும் இதுதானே ஆசைப்பட்டாங்க. வாய் மூடு. இந்த குழந்தை என்னோடது இல்ல. உன்ன மாதிரி பொம்பளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எவன் கூடயே பெடுத்து இந்த புள்ளிய வாங்கணும் யாருக்கு தெரியும்? இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த குழந்தை என்னோட தலையில கட்டலான்னு பாக்குறியா என்ன? இந்த குழந்தை என்னோடது இல்ல. நான் உன் பொண்டாட்டி மாதிரி. நீ பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன்றதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத சொல்லிட்டேன். எனக்கு உன்னை மனசார லவ் பண்ணவும் தெரியும். என் கோவத்தை எப்படி தீர்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகுற சொல்லிட்டேன். நீ என் ஆசையை நிறைவேற்றி தான் ஆகணும் சொல்றேன். இல்லன்னா என்னடி பண்ணுவ சொல்ல. நான் எவ்வளவு தூரம் போவேன்னு உனக்கு டைம் வரும்போது தான் தெரியும். உனக்கு நான் முன்னாடியே சொன்னேன்ல, உனக்கு குட் நியூஸ் வர வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொன்னேன்ல. குட் நியூஸே இப்ப பேட் நியூஸ் ஆயிடுச்சுமா. உங்க பையன் ஜெயதீப்பால நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன். ஆனா இப்ப அவர் குழந்தை இல்லைன்னு சொல்றாரு. சுனித்ரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ இந்த மாதிரி அழாத. இங்க பாரு, ஜெயதீப்க்கு அப்பப்ப இந்த மாதிரி கோவம் வரதா செய்யும். இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. நீ ஒரு வேலை பண்ணு. நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடு. உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா அவன்தான்னு ப்ரூவ் பண்ணு. அவன்தான்னு ப்ரூவ் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாமா? சரி சரி. இங்க பாரு, இல்லன்னா சீக்கிரமா போய் அபார்ஷன் பண்ணிடு. என்ன, வீட்ல நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. இங்க என் பேரை செத்து போயிட்டான். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம நிம்மதியா கல்யாணம் பண்ண முடியாது. இன்னும் நம்ம குடும்பத்துல வந்து வாழ போற பொண்ணை நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னையும் ஜெயதீப்பையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா இருக்கான்னு ரொம்ப தப்பா பேசுவாங்க, புரியுதா? அது மட்டும் இல்லாம ஜிக்னாவை டைவர்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தெரியுமா? புரியுதா? அந்த குழந்தை என்னோடது கிடையாது.
ஜானு, சொல்லு சுனோ. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது சொல்லு. நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம்? கல்யாணத்துக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம்லாம் வேணும்ல. எங்க அம்மா எப்போ ஒத்துக்கிறாங்களோ அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அப்படின்னா ஒரு வேலை பண்ண, ஒரு வாட்டி என்ன உங்க வீட்டை கூட்டிட்டு போ. உங்க வீட்டை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சார், கேவலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. கேவலோட சாவு தூக்கு கயிறால கழுத்து சோக்கு ஆனதால நடந்திருக்கு. முதுகு மேல பெல்ட்டால அடிச்ச பழைய காயங்களும் புது காயங்களும் இருக்கு சார். அப்படின்னா இந்த பையனை பெல்ட்டால யாரோ அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மர்டரும் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இத பத்தி அவங்க ஃபேமிலில யாரும் சொல்லவே இல்லையே. இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கும்? ஒருவேளை கிரிமினலை காப்பாத்துறாங்களோ என்னவோ. அப்போ கிரிமினல் யாருன்னு அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்குமா? இப்போ அவங்க ஃபேமிலி விசாரணை பண்ணாதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும். லேக்கா, லேக்கா எந்திரிமா. என்னமாச்சு உனக்கு? லேக்கா, லேக்கா எந்திரிமா. லேக்கா, என்னாச்சு லேக்கா? லேக்கா இங்க பாருமா. உன்னாலதான் என் பிள்ளை இறந்துட்டா லேக்கா. சார், நான் யாரையும் கொல்லல. நான் ஏன் சார் எல்லாரையும் கொல்லணும்? அப்புறம் ஏமா எல்லாரும் உன்னையே சந்தேகப்படுறாங்க? இவங்க எல்லாருக்கும் என் அழகு மேல பொறாம சார். என் மனசு கஷ்டப்படுத்துறதுக்காக எனக்கு குழந்தை இல்லைன்னு இப்படி பேசுறாங்க சார். என் கண்ணு படக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களை விட நான் தான் சார் நல்லா பாத்துப்பேன். இவங்க கூட நான் தான் அதிகமா இருக்கேன். நான் எப்படி சார் இவங்களை கொலை பண்ணுவேன்? அந்த பையன் டெத்து பத்தி உனக்கு என்னமா தெரியும்? அந்த பையனை பெல்ட்டால யார் அடிச்சது? என்ன சார்? என்னாச்சு? ஏய் கேவல், 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 நீ என்ன கேக்குறியோ நான் உனக்கு வாங்கி தரேன். கேவல் வாயை மூடுறதுக்காக அவர்தான் கேவலுக்கு மொபைல், டாய்ஸ், இன்னும் நிறைய சாக்லேட்ஸ். அதனாலதான் கேவல். ஆனா கேவல் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவானோன்னு பயந்துட்டாரு சார். அப்புறம் இதனாலெல்லாம் தீபன் கேவல. அப்படின்னா உங்களை அந்த சின்ன பையன் பிளாக்மெயில் பண்ணான்ற காரணத்துக்காக தீபன் அவனை அடிச்சு தூக்குல தொங்க விட்டான்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா அந்த ஆளுக்கு உங்க மேல இருக்கிற அந்த ஆசை அது ஒன் சைடு தானே, உங்களுக்கு அவன் மேல ஒன்றும் இல்லைல்ல? ஓகே, இந்த விஷயத்தை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லுங்க, லேக்காவை யார் கொன்னது, எதுக்காக கொன்னாங்க? சார், லேக்கா பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களுக்கு என்ன தெரியும்னு நான் சொல்றேன். லேக்கா பாடி இருந்த பெட்டு மேல சந்தனமும் பூவும் இறஞ்சிருந்துச்சு. ரேகா பாடி மேல சந்தனமும் பால் ஸ்மெல்லும் வந்துச்சு. ஏதோ ஒரு பூஜையில அவ கலந்துகிட்டா மாதிரி எங்களுக்கு தோணுது. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த குழந்தை ஒரு பரிசுத்த ஆத்மா. இதே மாதிரி ஒன்னும் அறியாத ஒரு உயிரை வசியம் பண்ணி உன் கர்ப்பத்துக்குள்ள வரவழைக்கும். அதுக்கப்புறம் உன்னுடைய ஆசை நிறைவேறும். நீயும் ஒரு தாயாவ. ஆனா சார், பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை ஜாக்கிரதையா தான் அவ பெட் மேல படுக்க வச்சேன் சார். நான் உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன்,
நீங்க இந்த பூஜைக்காக தான் லேகாவை பலி கொடுத்தீங்களா? சார் நான் லேக்காவை சாகடிக்கல சார். நான் அவளை எதுவும் செய்யல. ஒருவேளை நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு வேற வழி இல்ல மேடம். கூட்டிட்டு போங்க இவங்கள. சார் நான் எதுவும் செய்யல சார், எனக்கு எதுவும் தெரியாது. அந்த ஜிகுனா சொன்னதுக்காக என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறீங்களே சார். சார் அவ ஒரு நல்ல வேலையே கிடையாது. நிறுத்து. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? உண்மை என்னன்னா நீ ஜிகுனா கிட்ட தப்பா நடந்துகிட்ட. அத அந்த குட்டி பையன் பார்த்துட்டான். யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நீ அவனை பெல்ட்டால அடிச்சிருக்கிற. அப்பவும் அவன் அதுக்கு ஒத்துக்கல. அவன் இனிமே யார்கிட்டயும் வாயை திறக்க கூடாதுன்னு மரத்துல தூக்கு போட்டு அவன் வாயை நிரந்தரமா மூடிட்டல. அந்த கேடு கட்டவ சொன்னதுக்காக இப்ப என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்களா? சார் நான் பெல்ட்டே போட மாட்டேன். நான் எப்பவும் குர்தா பைஜாமால தான் இருப்பேன். வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்க பெரிய அண்ணன் பொண்ணு லேகா, அவளை யாரு எதுக்காக கொண்டு இருக்காங்க? அவளை கூட அந்த ஜிகுனா தான் கொண்டு இருப்பா. அவளுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக எப்பவும் மந்திரம் வசியம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு இதான் வேலை. புது புது பாபாங்க கிட்ட போவா. இதே மாதிரி அந்த குழந்தைய ஏதாவது பண்ணி அதனுடைய உயிரை எடுத்துட்டு இருப்பா. நீயும் ஜிகுனாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறீங்க. ஆனா என்னால இன்னொரு வழியிலயும் யோசிக்க முடியும்யா. கேவல் மாதிரியே லேகா கூட உங்களை தப்பா பார்த்திருப்பாள்ல. அதுக்காக அவ வாயை மூடணுன்றதுக்காக நீங்க அவளையும் போட்டு தள்ளிட்டீங்க. நீ சொல்ற எல்லா கதையையும் நான் நம்புவன். நீ தப்பு கணக்கு போட்டுட்டயா? போலீஸுக்கு ஜிகுனா எவ்வளவு பெரிய சஸ்பெக்டோ அதே மாதிரி தான் நீயும். ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கிரைமை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குயா? சார் அவ ரூம்ல பெல்ட் கிடைக்கல. ஆனா இந்த ஆள் கபோர்ட்ல எக்கச்சக்க பெல்ட் இருக்கே. இந்த தலகாணியை யார் இப்படி பண்ணிருப்பா? இதை பார்க்கும்போது கத்தியால குத்துன மாதிரி இருக்கே சார். அப்படின்னா யாரோ யாரையோ கொல்ல இந்த தலகாணியை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இது மேல குத்தி இருக்காங்க. அப்படின்னா சார் 2 குழந்தைய கொண்டு இருக்காங்க. 3வது குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. சார் உடனே போய் ஜேடியை கூட்டு வாங்க. இங்க யாரோ ஒருத்தர் மேல கத்தியால குத்தி அட்டாக் பண்ணிருக்காங்க. சரி ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த அட்டாக் உங்க மேல நடந்துச்சா இல்லனா நீங்க யார் மேலயாவது பண்ணீங்களா? சார் எனக்கு எதுவும் புரியல சார். இதெல்லாம் என்னது சார்? இங்க பாருங்க ஜெடி, இங்க யாரையோ கொல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுங்க. இந்த ஜேடி ஜிகுனா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தவிர வேற யாரதா இருக்கான்னு ஃபுல்லா செக் பண்ணுங்க. கேஸ் என்னையா தலைவலியா இழுத்துனே போகுது. குழந்தைங்க மர்டர்ஸ், இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற லவ் அஃபேர், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மனசுக்குள்ள ஆழ்ந்த பகை இருக்கு. இந்த கேஸ்ல எல்லாருமே காம்ப்ளிகேட்டடா இருக்காங்க. ஆனா செத்து போனது என்னவோ ஒன்னும் தெரியாத சின்ன அப்பாவி குழந்தைங்க. ராசி மேலையும் இல்லையே. மேல இல்லையா? எங்க போயிருப்பா? மேலெல்லாம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு ராசி எங்கேயும் இல்லையே. அட இங்கதான் வெளியில எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன் இருங்க. நான் மாடிக்கு போய் பார்த்துட்டு வரேன். நான் பிளே கிரவுண்ட்ல போய் பார்த்துட்டு வரேன். அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நானும் வரேன் இரு. நான் இங்க பால் வச்சிருக்கேன், அவளை இன்னும் காணோம். ராஷி அங்கேயும் இல்லையே. ராஷி மாடி மேல இல்ல. அட அவன் வெளியிலயும் காணுமே. சித்தி சித்தி, கேவல் அவனோட டெட் பாடி எங்க கிடைச்சதோ அந்த மரத்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அது மேல பிளட் மார்க்ஸ் இருக்கு. என்ன சொல்ற? சார் லேக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவ தூக்க மாத்திரை அதிகமாக முழுகினதா வந்திருக்கு சார். அவ சாவல தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கு. யாரோ அவ வாயை இறுக்கமா மூடி வலுக்கட்டாயமா கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜேடியோட கபோர்டில் சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. அது வீட்டில் இருக்கிறவங்களோட மேட்ச் ஆகல. இப்போ நாம அந்த கொலைகாரனை ரீச் பண்றதுக்கான கடைசி ஆயுதம் இந்த பாக்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்க போற க்ளூஸ். சார் எந்த பாக்ஸில் ராஷியோட பாடி கிடைச்சதோ அதுல இருந்து பிளட் சாம்பிள் எல்லாமே அவளோடது.
அதோட அந்த பாக்ஸ் மேல சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. அது ஜேடியோட ரூம்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆகுது. அப்படி ஜேடி ரூம்குள்ள போனது யாராயா இருக்கும்? அது மட்டும் இல்லாம ராசியை கொலை பண்ணி அந்த பாக்ஸ்குள்ள போட்டு கேவலோட மர்டர் சைட்ல போட்டிருக்காங்க. இந்த எல்லா கேஸ்லயும் உன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கியா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி மோட்டிவ் ஒன்னதான் இருக்கணும்யா. கிரிமினல் சேமா இருக்கணும், எல்லாமே சேமா இருக்கணும். உங்க வேதனை எங்களுக்கு புரியுதுமா. முதல்ல கேவல், அப்புறம் லேகா, இப்போ ராசி, இந்த 3 குழந்தைகளும் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க யாருமே ஓப்பனா பேச மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, ஜிகனாக்கு எதிராக எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா உங்க எல்லாருக்கும் அவ மேலதான் டவுட்னு சொல்றீங்க. அதனால இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் ஜிகனா எங்க கஸ்டடியில் தான் இருக்கணும். நல்லதுதான், அவங்க இங்கே இருக்கட்டும். என் வீட்ல அபசகுணம் நடந்து போச்சு. அடுத்து நாம இன்வெஸ்டிகேஷனை இந்த ரூட்ல தான் பண்ணி ஆகணும். இப்படியே போய் மிஸ்டீரியஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுல கூட நமக்கு ஏதாவது ரகசியம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து நடக்க போற கிரைமை நம்மளால தடுக்க முடியும். ஆல் செட்? எஸ் சார். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. யாரோட கண்ணு பட்டுச்சுனே தெரியல. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேகா என்னை விட்டு போனதுல இருந்து என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல. ஒரு பொண்ணோட மரணத்தை எந்த அம்மாவால தாங்கிக்க முடியும்? என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியலடா. இந்த வீட்ல என் பொண்ணு ராசி, என் பையன் கேவல் 2 பேருமே நான் இழந்துட்டேன். என்ன பண்றதுனே எனக்கு ஒன்றும் புரியலடா. அம்மா, நான் செலவை கூட்டிட்டு வேற எங்கேயாச்சும் தூரமா போலான்னு நினைக்கிறேம்மா. ஒருவேளை அவளுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுனா, இது வரைக்கும் இந்த வீடு கேவலையும் ராசியையும் முழங்கிருச்சு. குழந்தைங்களோட மரணத்தெல்லாம் யாரால பொறுத்துக்க முடியும்? இல்ல, நான் என் குழந்தைய அபார்ஷன் பண்ண மாட்டேன். ஒருவேளை அவசியம்னா நான் கோர்ட்டுக்கு கூட போவேன். கோர்ட்டுக்கு போறியோ இல்ல பார்லிமெண்ட்டுக்கு போறியோ, எனக்கு இது அனாவசியமான விஷயம். உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஆஃப் பண்ணு. இவ்வளவு கோவமா அந்த லேடி யார்கிட்ட பேசுறாங்க? அபார்ஷன் பத்தி பேசுறது யாரு? 3 குழந்தைங்களோட கொலை, இந்த 4வது குழந்தைய அபார்ஷன் பண்ற விஷயம், இதுக்கும் அந்த குழந்தைங்க கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்க. எதுக்கு இங்க வந்த? முதல்ல இங்க வெளிய போ. என் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கு வந்தியா? வெளிய போ இங்க இருந்து முதல்ல. என்ன விடு, விடு, என்ன விடு, என்ன விட்டுடு ப்ளீஸ். சார், உள்ள இந்த கத்தி கிடைச்சது. பாப்பலாம். ஓகே சார். உங்க அபார்ஷன் பத்தி உங்ககிட்ட பேசினது யாருங்க? இந்த கேவல், ரேகா, ராசி மர்டரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்புறம் அம்மா என்னோட தூரத்து சொந்தம் சார். என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நானே தனியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் சார். மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் சார். அப்புறம் அவங்க பையனோட என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சாங்க. எனக்கு ஜெய்தீப்போட குழந்தைக்கு அம்மாவா இருக்கிற பொண்ணு தகுதியானவளா வேணும் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்லயே இருந்து என் பேச்ச கேட்டீன்னா சாப்பிடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, போட்டுக்கிறதுக்கு துணி, போட்டுக்கிறதுக்கு நகை, எந்த குறையும் இருக்காது. இதுக்கெல்லாம் புரிஞ்சுதா உனக்கு? ஆனா ஒரு விஷயம், நீ பிரெக்னன்ட் ஆக முடியும்னு எனக்கு நீ நிரூபிச்சு காட்டணும். பிரெக்னன்ட் ஆகாம நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்போ அது ரொம்ப பெரிய தப்பாயிடும்ல. அவ்வளவுதானா? ஆமா சார். உங்க வீட்டுக்கு வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட்டேஜை நாங்க செக் பண்ணியாச்சு.
போலீஸ்காரங்க கிட்ட பொய் சொல்றது நல்லதில்ல மேடம். ஜேடியை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவர் அப்பா ஆகல, ஆனா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா நான் பிரெக்னென்ட் ஆவறதை தவிர வேற வழி இல்ல. அதுக்காக நான் பியோஸ்தோவை லவ் பண்ணிட்டேன் சார். உண்மையான கிக்கு இதுல கிடையாது. இது உன் குழந்தைன்னு சொன்னேன் சார். ஆனா ஜேடி என்ன நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. இன்னும் கேட்டா அப்புறம் அம்மா கூட அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகிற வரைக்கும் அந்த அம்மா என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க கத்தி எடுத்துக்கிட்டு நேரா அப்பரா வீட்டுக்கு போயிட்டீங்க, ஜிகனாவை கொல்றதுக்காகல? இந்த கத்தி உங்க வீட்ல தான் கிடைச்சது. அப்ப ஜிகனாவை கொல்ல முடியலையேன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அது நல்லதுக்கு தான் சார். ஏன் கையால அவ மர்டர் நடக்கல. இல்லைன்னா நான் இந்த ப்ராப்ளம்ல இன்னும் மாட்டியிருப்பேன். அப்புறம் அந்த மாதிரி குடும்பத்துல மருமகள் ஆகணும்னு எனக்கு ஆசை இல்லை. இப்ப எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது உங்களுக்கு முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எனிவேஸ், இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்களா? நேத்து நீங்க சிசிடிவி கேமரால ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து அடிச்சு அதுக்கப்புறம் எங்க போனீங்க? உன்னால ஜிக்னாவை கொல்ல முடியல, அதனால ராசுவை கொன்னுட்டேன் இல்லையா? நான் எதுக்கு சார் அவங்கள கொலை பண்ணணும்? நானே அம்மா ஆக போறேன் சார். நான் எதுக்கு அந்த குழந்தைங்களை சாகடிக்கணும்? நீங்க அந்த வீட்டுக்குள்ள மருமகளா போகணும்னு எவ்வளவு ஆவலா இருந்தீங்க. அதனாலதான் அந்த வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பிங்க கூட நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் நீங்க கொன்னுட்டீங்க இல்ல? ஆனா இதுக்காக நான் மத்தவங்களோட குழந்தைங்களை எதுக்கு சாகடிக்கணும்? அப்போ கொலைப்பழி ஜிக்னா மேல போவும், உனக்கும் ஜேடிக்கும் கல்யாணம் ஆகும். அதான உன் பிளான்? சார், நான் யார் குழந்தையும் சாகடிக்கல. நான் சொல்றதெல்லாம் நிஜம். நீங்க கன்சீவா இருக்கீங்க தான் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கேன். ஆனா இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ திரும்ப அங்கேயே வந்துட்டோம்யா. குழந்தைங்களை யார் கொண்டு இருப்பாங்க, எதுக்காக கொண்டு இருப்பாங்க, ஒரு மண்ணும் புரியல. கேபிள் டிபினோ ஜிகுனாவையும் ஒரு தப்பான சிச்சுவேஷன்ல பார்த்திருக்கான். டிபினோ ஜிகுனாவும் அவங்களோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பையனை கொலை பண்ணிருக்கலாம். ஆனா லேக்காவை இதுக்காக கொண்டு இருக்கணும். சார், ஒருவேளை லேக்கா ஜிக்னாவை கொண்டாங்கன்னே வச்சுக்குவோம். உண்மையிலே அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? எதிர் இட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ். இல்லைன்னா லேக்கா கூட டிபினியோ ஜிகுனாவையும் பார்த்துருக்கலாம். ஆனா ராசி மர்டர் நடந்தப்போ ஜிகினா லாக்அப்ல இருந்தா ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு இந்த குழந்தைங்க என்னையா பண்ணிருப்பாங்க? ஒன்னும் புரியல. கொலை பண்ணவன் யாரா இருக்கும்? சார், நான் ஜிகுனாவை பார்க்கணும் சார். பர்மிஷன் கிடையாது, நீங்க பார்க்கவும் முடியாது. சார், நான் அவளை பார்த்தே ஆகணும். ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் சார். ஐ ஆம் சாரி, என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க கிளம்பலாம் சார். அவளை என்ன பார்க்க விடுங்க சார். சொல்றல, கிளம்புங்க. ஹலோ சார். ஜேடி வந்தானா? ஜிகினாவை சந்திக்க ஜேடி வந்திருக்கிறாரு. ஆனா அவரை பார்க்க அனுமதிக்கல சார். இன்ட்ரெஸ்டிங். ஜெய்யங்க சார், நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரி அவர் சஸ்பெக்ட் பின்தொடர்ந்து போயிருக்காரு சார். ஓகே ஓகே சார். போன்ல யாரு? அது சொல்லுங்க. காட்டுல நெருப்பு வச்சிட்டாங்க. அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் ஓடி போயிடுச்சு. ஆனா நம்ம தேடிட்டு இருக்க மிருகம் மட்டும் நமக்கு தண்ணி காட்டுது. அப்படின்னா அந்த குழந்தைக்கு கேஸ் இருக்குல்ல, அந்த கொலைகாரனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜேடி ஜிகினாக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவன் சுமித்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை, இது தப்பு. கல்யாணங்கிறது 7 ஜென்ம பந்தம் தானே. அப்படின்னா இது 7வது ஜென்மம் நினைச்சுக்கோங்க. அவளா நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவளை இங்க இருந்து துரத்தி விடுங்க. அவ பேரை கேட்டாலே எனக்கு ஆத்திரமா இருக்கு. பாவம், அவ அப்படி என்ன செஞ்சிட்டா? ஆஹா, பாவமா? நாள் முழுக்க அவளை வெறிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஆம்பளையோட பார்வை எப்படி இருக்குன்னு பொம்பளைக்கு தெரியாதா என்ன? அதுலயும் நீ என் புருஷன். உன் ஜாதகம் மொத்தமும் எனக்கு தெரியும். நடுவுல என்ன எதுக்கடி இழுக்கிற? அப்புறம் எதுக்காக நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஒருவேளை அண்ணா சுமித்ராவை கல்யாணம் பண்ணட்டும், இல்ல வேற எவ்வளையாவது பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த கேடு கட்டவ இந்த வீட்டை விட்டு எப்படியாவது போயே ஆகணும், அவ்வளவுதான். மானஸ் கிட்ட நான் இதை பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பொம்பளை கிட்ட போக கூடாதுன்னு. நான் கூட சலு கிட்ட சொல்லிட்டேன். அந்த பிசாசு கிட்ட போகவே கூடாதுன்னு. அண்ணி, இப்போ உங்ககிட்ட மானஸ் மட்டும்தான் இருக்கா. இப்ப என்கிட்ட சலோதான் இருக்கா. மானசன்னா ராஷி அப்புறம் லேக்கா மாதிரி நம்மளையும் யாராச்சும் கொன்னுடுவாங்களா?
சலோனி, நீ இதுல டென்ஷன் ஆக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உன் கூட மானசனா இருக்கேன். உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன், சரியா? என் பொண்டாட்டியை பத்தி பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு இங்க யாருக்கும் இருக்குது இல்ல. அவ விஷயத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? சலோனி, சலோனி. நான் இதுல எந்த தப்பும் பண்ணல சார். இதுல தப்பு எல்லாமே என் ஃபேமிலி மெம்பர்ஸோடது. அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். நான் இது எல்லாத்தையும் பண்ணது என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாடம் கத்து கொடுக்க. என்ன பாருண்டா? என் ஜிகினா சித்தியே இவங்க கொடுமைப்படுத்தினதுக்காக. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு இன்சல்ட் பண்ணுவாங்க. அப்புறம் திபின் சித்தப்பா இந்த ஃபுல் சிச்சுவேஷனையும் யூஸ் பண்ணிக்கிட்டது யாரு தெரியுமா? அந்த கேவல். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான் சார். திபின் சித்தப்பா பண்ண எல்லா வேலையும் அவன் பார்த்துட்டான் சார். அதுக்கப்புறம் அவன் திபின் சித்தப்பாவை மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணான். அவன் எல்லா விஷயத்தையும் தர்ஷா சித்தி கிட்ட சொல்லியிருக்கணும். அவன் சொல்லல, அதான் நான் முடிவு பண்ணேன். கேவல நான் கொலை பண்ணிடலான்னு சித்தியே சந்தேகப்பட்டாங்க. என்கிட்ட வந்து அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா சார் அதெல்லாம் ஓகே தான். லேக்கா இந்த விஷயத்த ஒத்துக்குச்சு இல்ல. அதனால எனக்கு எங்க அம்மா மேல கோவம் வந்துருச்சு. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒருவேளை அவங்க குழந்தை இந்த உலகத்துல இல்லனா அவங்களுக்கு அப்பதான் கண்ணீர் கவலை எப்படி இருக்கும்னு புரியும்னு நினைச்சேன் சார். அதுக்காக தான் லேக்காவை கொன்னேன் சார். ஆனா ராசியை எதுக்காக நீ கொன்ன? சார் அந்த விஷயத்த கேட்டீங்கன்னா அந்த தப்பு உங்களோடது. நீங்க எல்லாரும் கேவல் லேக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் ஜிகினா சித்தியே நீங்க லாக்அப்ல வச்சிட்டீங்க. அது சரியா? அதனாலதான் நான் ராசி மர்டரை பிளான் பண்ணேன். அவளை டார்கெட் பண்ணேன். அந்த நேரத்துல தான் எனக்கு ஜேடி அப்புறம் சுமித்ரா பத்தி தெரிஞ்சது. இந்த விஷயத்துல சுனித்ராவை நான் கோத்து விடணும்னு அவங்களோட முழு ஃபிங்கர் பிரிண்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். அது அந்த பாக்ஸ் மேல இன்பிரிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க ஜிகினா சித்தியே விட்டுடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணல. நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. அதனால தான் நான் அடுத்ததா சலோனி மேல டார்கெட் வச்சேன். நான் ஒரு மர்டர் பண்ணாலும் 3 மர்டர் பண்ணாலும் மர்டர் தானே சார். நான் எல்லாரையும் கொன்னுட்டேன். நீ இப்போ உன் தம்பி தங்கச்சிங்களை கொன்னு இருக்க. உனக்கு கில்ட் இல்லனா கஷ்டமாவே இல்லையடா? இல்ல சார். ஏன்னா நான் இது எல்லாத்தையும் என் ஜிக்னா சித்திக்காக தானே செஞ்சேன். அவங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தூரமாவே இருங்க. ஐ லவ் யூ ஜிக்னா சித்தி. நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்தி டேய், ஐ லவ் யூ சித்தி. ஜிக்னா சித்தி ஐ லவ் யூ. ஜிகினா, என்ன மன்னிச்சிருமா. நீ அம்மாவா அகம்மா போனதுக்கு நான் தான் காரணம். எல்லாரும் உன்னை குடும்பப்படுத்தும் போது என்னால யார்கிட்டயும் உண்மையை சொல்ல முடியல. இவ்வளவு நாளும் நான் சுமித்ரா கிட்ட அஃபர்ல தான் இருந்திருக்கேன். அவ குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அவ டிராமாவும் புரிஞ்சுது. அவ என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. இப்ப என்னோட தவறு நான் உணர்ந்துட்டேன். இந்த உலகத்துல என்ன உண்மையா காதலிக்கிறாங்க ஒருத்தங்க இருந்தா அது நீதான். சார் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? நம்மக்கிட்ட சுமித்ராவுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட மோட்டிவும் இருக்கு, ஜிக்னாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு. ஆனால் நீங்கள் எப்படி மானச சந்தேகப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. ஜிகினாவை நாம கஸ்டடியில் எடுக்கிறோன்னு அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னப்போ இவங்கள 2 பேரு ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க. நார்மலா எல்லா கேஸ்லயும் எப்படி நடக்குமோ அதே மாதிரி மத்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட பேசினாங்க. ஆனா 2 பேர் மட்டும் ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஜேடி அப்புறம் மானஸ். ஆமா, ஏன்னா இந்த விஷயத்தினால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. ஜிகினாவை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் ஜேடி ஜிகினாவை பார்க்க இங்க வந்தான். ஒன்னு கில்ட்னால இல்ல இன்னோசன்ட்னால இங்க வந்திருப்பான். ஆனா மானஸோ சைலண்டா இருந்தான். ஒருவேளை ஜிகினாவை நாம கஸ்டடியில இன்னும் கண்டினியூ பண்ணிருந்தா மர்டரர் கேர்லெஸ்னஸ் கூட இன்னும் அதிகமா இருந்திருக்கும். இல்லனா கண்டிப்பா அவன் ஏதாவது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கும். மானஸுக்கு ஜிகினா மேல பெரிய கிரஷ் இருக்குப்பா. அதனாலதான் அவங்க ஃபேமிலி அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு.